ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ரெட் கேட் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ டக்குனு வீடியோக்குள்ளே போய் கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இது பண்ணியிருப்போம், ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் அது என்ன நிலமையில் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரோம். ஓகேவா? இப்போ அந்த ட்ரேடர் வந்துருக்காப்புல. தம்பி ட்ரேடரு, ஐயோ சார் போடாதீங்க சார், தம்பிலாம் சொல்ல மாட்டேன் சார், ட்ரேடு கொடுக்கணும் சார், பட்டனுங்கப்பா. ஐயோ சார் எங்கே சார் போகிறீங்க? ஓகே, எமரால்டு கொடுத்தானே எல்லாம் தரானா? ஆனால் தர முடியாதுடா, ஆனால் இந்த தானே முதல்ல தரதுக்கு வாட்டா. பாருங்க, க்ரீப்பர் போட்ட பள்ளம், அண்ணன் போட்ட கோடு, அந்த மாதிரி தான் க்ரீப்பர் போட்ட பள்ளம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வில்லேஜை தேடி போகிறோம். இந்த ஃபார்மை தேவையில்லாமல் செஞ்சுட்டேன், வில்லேஜுக்கு போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு சேட் பாக்ஸில் போயிட்டு இருங்க ஒன்று டைப் பண்ணணும். அது நம்மளுக்கு வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு காட்டும். /locate villageன்னு டைப் பண்ணணும். நம்ம /locate village. ஓகே, என்னடா வில்லேஜ்னு டைப் பண்ணுறேன், வந்துருச்சு. ஓகே, கோ. என்னடா சின்டாக்ஸ் எரர், அன்எக்ஸ்பெக்டட் வில்லேஜ், லொக்கேட் வில்லேஜா காட்ட முடியுது. இருங்க, என்ன பிரச்சனை நான் பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரிக் என்னன்னு எனக்கு தெரியல. லொக்கேட் வில்லேஜ்னு போட்டால் வரணும், ஆனால் வரல. சரி, இங்கே பாருங்கள், நான் புதுசாக ஒரு கேரக்டர் அப்டேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி காட்டுறது? 3rd person வியூ மாற்றணும். சரி, 3rd person. அது எங்கேப்பா, எதில் போய் பார்க்குறது? அதை இன்ஃபினிட்டு ரீஸ்பாண்ட் ரேடியஸா? எப்படா நான் பார்க்குறது நம்மளோட இதை? ப்ரொஃபைல்லையா, ஆடியோலையா, வீடியோலையா? டச்சுன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலர் கேமாக தான் இருக்கும். 3rd person மேலே போயிடுச்சோ? ஐயோ, பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்ன லேக் ஆகுது இது? இருங்க, டிஃபால்ட்டு கேமோட டிஃபிகல்ட்டி, ஈஸி, வேர்ல்டு ப்ரிஃபரன்ஸு, இதெல்லாம் என்ன போரிங்காக இருக்குது. இதெல்லாம் என்னால் ஒன்றும் சாதிக்கவே முடியாது. நான் காணுங்க எப்படி மாற்றுறதுன்ட்டு. ஆனால் நான் வச்ச புது கேரக்டர் உங்களுக்கு வீடியோ எண்டில் காட்டுறேன். சரி, நைட் ஆச்சு, நான் குறட்டு தூங்கி ஏஞ்சி பார்க்குறேன் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வெளியே வந்தாச்சு. என்னடாது, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. சரி, இன்னி நாள் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம பயிர்களெல்லாம் வளர்ந்துருச்சான்னு பார்க்கலாம். பரவாயில்லப்பா, நல்லா தான் வளர்ந்துருக்கீங்க. சீக்கிரமாக வளர்ந்துருங்க. நம்ம வில்லேஜுக்கு போகலாம். வில்லேஜுக்கு எப்படியாவது பண்ணி நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கிட்ட அயன் இல்லை. அயனுக்கு இது நம்மளுக்கு தேவை, வில்லேஜர்ஸ் தேவை. அதை வச்சு ஒரு ஃபார்ம் செய்யலாம். ஓகே, இது பண்ணுங்க. சரி, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறதா இருக்கேன்னா, வில்லேஜை கண்டுபிடிக்கிறதா இருக்கேன். வில்லேஜை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓயமா டேய் கிறுக்கு பயல. அங்கே பாருங்கள், மரத்தோட மரமாக கலராக இருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இருக்கா, அவன் கலரும் அதுவும் சேமாக இருக்கா. அது எலும்பு தலையாக இருக்குதே எனக்கு தெரில. டேய் எலும்பு, மண்டையில் தழும்பாக வரப்போகுதுடப்போ. சைலண்ட்டாக சைத்தான் பின்னாடி போய் அட்டாக் பண்ணுண்டா. யாருக்கிட்ட ஐயோ, குத்திட்டான். அடிச்சுட்டே இருக்கான். போச்சு. ஹெல்த்து இந்த எலும்புன. நான் குதிச்சுட்டே இருப்பேன்டா. எப்படா நீ அட்டாக் பண்ணுவேண்ணே? முடிஞ்சா அட்டாக் பண்ணி பாருண்ணே. என்ன வெயில தள்ளி விட்ரு, அப்படியே பொறிச்சிருவான் இவன் கொஞ்ச நேரத்தில். அவ்வளோதான். யார் மேலே கை வைக்கிற நீ? அந்த லீடை மட்டும் எடுப்போமா? அந்த ரட்டன் சாஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. இதை மட்டும் எடுப்போம். ஓ, அது ரட்டன் சாஸ்லப்பா, லெதரு. அப்போ கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஏய், உனக்கு ஏன் ஏரியாவில் என்னடா வேலை? ஏன் வீட்டு மேலே நின்றுட்டு குத்தி? ஆமாம், யார் வீட்டுக்கிட்ட என்ன பேச்சு பேச்சுட்டு நீ? கெடுகுப்பாயா. சரி, இந்த ஹார்ஸை நம்ம ஃபார்மில் ஐயோ சரிப்பா, ஃபார்மில் கட்டி போட்டுடலாம். ஸோ இந்த குதிரைன்னு எந்திர லீஷ், அது என்ன லீஷ்? வா, என் கூட வா பார்ப்போம். சுப்பிரமணி சொல்ல மாட்டேன்.
சரி நீ வந்து இது எப்படி கட்டி போடுறதுங்க, எப்படி மாட்டி விடுறது? அன்லீஷ். சரி போ சுதந்திரமாக விடுறேன். இந்த மாதிரி இன்னும் நீங்கள் பார்த்தனே. இங்கே பார்த்தேன். இங்கே தான் இருக்குது. ஓகே 2 கிடச்சிருக்கு. ஒரு குதிரை இருக்குது. இன்னொரு குதிரை எங்கடா? ஏன்னா இன்னொரு குதிரை ஒன்று நான் அங்கே வச்சிட்ருக்கேன். இன்னொன்று சரிடா. இன்னைக்கு வேட்டையை பாருங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்ச கேவுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்காகன்னா நம்மளுக்கு வந்து அயன் தேவைப்படுது. ஸோ அந்த அயன் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அடியிலுக்கு போகணும். ஸோ வந்து டார்ச் வச்சுட்டே போவோம். ஓய் இதெல்லாம் என்னடா பயங்கரமாக இருக்குது. RR மூவியில் வர மாதிரியே கட்டிங்க. எருமை செத்துருக்கேன். இது ஆரர் மூவியில் காமெடி மூவி. இங்கேருந்து விழுந்தோ தப்பக்கடி தான். என்னடா அது க்ரீப்பர் இந்த மாதிரியே இருக்குன்னு சொன்னேன். அங்கே பாருங்கள் ஒரு ரவுண்டு போடுறேன். எனக்கு தெரியல நம்ம க்ரீப்பர் தலையன். அங்கே பாருங்க ஜாம்பி. அங்கே பாருங்க லாவா. வாவ் நான் க்ரோச் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஃபார்வர்டு எழுத்துனா போகல. க்ரோச்சை மட்டும் எடுத்தோம் ஜத்து. அங்கே பாருங்க லாவா குதிக்குது. லக்காக இருக்கே. ஐயோ சரி பாஸ் எடுறாத. இங்கே பாருங்கள் நான் வேட்டைக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். உடன் ஸ்வாடு அயன் ஸ்வாடு ஸ்டோன் ஸ்வாடு ஒன்று ரெடி பண்ணி வந்திருக்கேன். நம்மளுக்கு அயன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போ அங்கே போகிறதுக்கு தான் எனக்கு பக்குன்னு இருக்குது. சரி நம்ம இந்த சைடை விட்டுட்டு இன்னொரு சைடு இருக்குது அங்கே போவோம். 2 ஒன்று தான் இருந்தாலும் அங்கேருந்து கீழே இறங்குறது கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. அது கொஞ்சம் வேறு மாதிரி செட் பண்ணியிருக்கலாம். அந்த சைடு பாருங்கள் 2 ஒன்று தான். 2 ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம அதுலேருந்து எப்படியாவது கேவுக்குள்ளே உள்ளே போகணும். தட் இஸ் மை எய்ம். உள்ளே போயிடணும்னா மொத்தமாக கீழே போயிடக்கூடாது. மேலே போயிடக்கூடாது. நம்ம கீழே போய் டேரெக்டாக மேலே போயிடக்கூடாது. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. இருந்துச்சோம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. கீப் இன்வென்ட்ரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேனான்னு பார்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம செத்தாலும் நம்மளோட பொருட்கள்லாம் தான் நம்மள்ட்டே இருக்கும். அப்பா புக்குன்னு இருக்கே. கீப் இன்வென்ட்ரி எங்கடா? கீப் இன்வென்ட்ரி எங்கடா? கேமுக்குள்ளே இருக்கணும். கீப் இன்வென்ட்ரி இங்கே ஷோ கோஆர்டினேட்ஸ் இமீடியட் ரீஸ்பான் சீட்ஸ் இருக்குது. எஜுகேஷன் எடிஷன் அதெல்லாம் அப்பாடா ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். கீப் இன்வென்ட்ரி சூப்பர் நல்லா தான் போச்சு. இப்போ நம்ம கீழே போவோம். போய்கொண்டே இருப்போம். எல்லை வரைக்கும் போவோம். ஆக்சுவலி அங்கே நம்ம தொங்குது வெடிகுண்டு பூசணிக்கா மாதிரி. பயமாக இருக்கே. ஐ திங்க் ஸோ நம்ம ரொம்ப கீழே வந்துட்டுருக்கோம். பயமாக தான் இருக்குது. என்னடா அது பூசணிக்காய் மரம் தொங்குது. வாட் இஸ் திஸ் பாஸ்? என்ன மேலே ஏதோ தேனியா? ஐயோ தேனியை மட்டும் இருக்கக்கூடாது. தேனி என்னை கத்துறாத. நான் உனக்கு தரேன் பானி. இதோ அங்கே இருக்கு பாரு பானி. எவனாவது வந்தான் ஒரே விஷயம் வேண்டியதான். என்ன அது லைட் எரியுது மேலே? என்னன்னா பச்சை கலரில் இருக்கு. வாட் த ஃபிஷ் மேன்? இங்கே அழகா முடிச்சுந்தா. அட போடா முக்கா ஒரு டார்ச் நடுவோம். இல்லை முடிச்சது இல்லை. போது பாருங்க வலி. சாரிப்பா தெரியாமல் சொல்கிறேன். அயனு நம்ம தேடி வந்தது ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம வெளில போகிற வழி அங்கே இருக்குது. இங்கேருந்து உசுரோட வெளில போனால் சரி. ஏன்னா பின்னாடி வந்து வெடிச்சிடாதா க்ரீப்பர் தலையாடே. எனக்கு பக்குன்னு இருக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தாலே. நான் அதனால் வால்யூமே வைக்கல. வால்யூம் வச்சேன் இந்த மியூசிக்லாம் போட்டு அள்ளி அயன் நிறையா கிடைக்கணும்ப்பா. நிறையா அயன் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன். அயன் ரிசோர்ஸஸ் தான் நம்மள்கிட்ட சுத்தமாக இல்லை. ஸோ நம்மளுக்கு எல்லாம் கிடைக்காது. 50 ரூபாய் மாதிரி அயன் கிடச்சிதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேலே இருக்குது கீழே இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது. அயனை மொத்தமாக ஆட்டியே போட்டுருணும். அவ்வளோதான் அயனே காணு. ஓகே இந்த இடத்துல அவ்வளோதான். நம்ம முதல்ல இந்த அயனை பத்திரப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு போவோம். நம்ம டர்ட்டி எடுத்து தான் போகணும். டர்ட்டெல்லாம் விட முடியாதுப்பா அவ்வளோ ஈஸியாக. சரி இந்த டார்ச்சை பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோமா? ஓகே இப்போ நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோம். ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்க எனக்கு பக்குன்னே இருக்குது. ஏன்னே தெரில. வீடு எங்கேயாவது காணாமல் போயிடுச்சுன்னா எவனாவது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துட்டானா திருட்டு பசங்க வந்து நம்ம வீட்டில் இருக்க லூட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நோ எல்லாம் யோசிக்கவே பயமாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டுக்கு போவோம்ப்பா. வீட்டுக்கு போவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நைட் ஆகிடுச்சு. இருட்டாக இருக்கேன். இருட்டு வந்து வந்து உசுரோட வீட்டுக்கு போனால் சரி. க்ரீப்பர் இருக்குது, ஜாம்பி எல்லாமே இருக்குது. நம்ம எங்கேயாவது எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும். அதுதான் எனக்கு மெயின் எய்ம். வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு தூங்குவோம். ஐயோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. அட்டாக் பண்ணுறாங்களா? அட்டாக் யாரா அது? அட்டாக்கு வாங்க ரெய்டு வந்திருக்கானே இவன். ஐயா இவங்களாம் மோக்க பார்த்துங்களாச்சே. ஏன்னா இவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. சரி நீங்கள் சண்டையாக போடுங்கண்ணா, நான் எஸ் ஆயிடுறேன். ஜாம்பி கொஞ்ச நேரம் உசுரோடு இரு, அப்போ தான் அவன் உன்னை அட்டாக் பண்ணுவான். செத்துட்டானே தம்பி. உன் குறி கிடையாது, உன் குறி மான்ஸ்டர்ஸ் தான். ஆஹா இங்கேருந்து எப்படி ரத்தப்புகிறது? ஆர்ட் வேறு லப்பு டப்புன்னு அடிக்குதே. எப்படியாவது உசோட ஊடு போய் சேர்ந்துடணும். அதுதான் என்னோட எய்ம். ஆனால் அது குறுக்க வந்தா சிவி எதற்கா வந்தீங்க? வெட்டி ஆமாம். எனக்கு க்ரீப்பரையும் ஸ்கெலிட்டனிஸுக்கு யாராடி வாங்க செத்துப்போம். ஐயோ வந்துட்டானே. அப்போட எஸ்கேப்பு. டக்குன்னு எப்படா உள்ள போகிறது? அப்போ லாக் த டோர். எஸ்கேப்ரா சை. இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. இதுவே கேவாக போடுவான்னு யோசிக்க பாருங்க. ஃபஸ்ட்டு டைம் கேவ் வந்துட்டு அயனை உள்ளே போட்டு நம்மள்கிட்ட வந்து இப்போ வந்து அதை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட ரிசோர்ஸு வுட்டு இருக்குது. வுட்டை கொதிக்க போட்டுருவோமா? போட்டுருவோம். வேறு வழி. பிளாங்க் இருக்குது. பிளாங்கை ஃபஸ்ட்டு போடுவோம். பிளாங்கை தீத்துருவோம். கோல் நிறையாவே இருக்குல்ல. சரி இப்போதைக்கு இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இது வந்து பசியில் செத்துருவோம் போல். ஓகே நம்மள்கிட்ட அம்பு நிறையா கிடச்சிருக்கு. வந்து இது எடுத்துருக்கீங்க. ஒரு ஸ்டாக் காபிள் ஸ்டோனே வந்துருச்சு. சரி இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். உசோட வீட்டுக்கு வந்துட்டோமே, அதே பெருசு. சரி இது ரெடியாக இருக்கும். நம்ம தூங்குவோம் ஃபஸ்ட்டு. எவன்டா அவன் மண்டியில் பேனர் அடிச்சுட்டு வரான்? பயங்கர விசித்திர பிறவையாக இருக்காங்க இங்கே எல்லாருமே. ஓகே நம்ம ஹெல்த் ஏற்றிட்டு திருப்பி வந்து கீழே போனோம். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீ பயந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏகரி குதி ஏலியன் ஜூட். ஐயோ டே என்ன விட்டுருக்கடா. என் வீட்டுக்குள்ளே வேணாவது போனீங்க இந்த மாதிரி தான் தீஞ்சிருவீங்க. லாக் சீக்கிரமாக நல்லா வெளிச்சம் இருக்கும்போதே நம்ம போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துக்குவோம். குக்குடு ப்ளஸ் ரா. குக்குடு ப்ளஸ் ரா ஃபுட்டு. ரிசோர்ஸஸில் நம்மள்கிட்ட அதுக்கு தான் வந்து நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். எண்டர்மேனா? எங்கள் டர்மேன்டா எண்டர்மேனு. எண்டர்மேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஓகே நம்ம வந்து அட்டாக் பண்ணுறான். நான் ஒன்றும் பண்ணலடா. டேய் யார் மேலே கை வைக்கிற நீ? இருக்குப்பையா தேவையா எனக்கு இது? நல்லா பார்த்தீங்களா நம்ம இன்வென்ட்ரி எப்படி இருக்குது? ஏதோ கிட்னி யூஸ் பண்ணுன்றது. ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் நான்? ஏடா அது லேக் ஆகுது. எண்டர்மேன் அடிச்சு இல்லை செத்துறானோ? சரி நாம் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் தேடினது போதும். போய் சாப்பாடை தேடுவோம். அதுதான் நம்மளுக்கு மெயின். சாப்பாடு அங்கே போகுது. சாப்பாடு பசிக்குதே. நீ நம்ம வேட்டை தான். நான் ஏதாவது ஒன்று பண்ண விட மாட்டேன் இன்றைக்கி. நீ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவே போக மாட்டேங்குது. ஏன் தெரில. ஒரு காலம் வரும். ஓகே குதிரையை டேம் பண்ணுவோம் வாங்க. நம்மள்கிட்ட வந்து இது இருக்குது, லீடு இருக்குது. அப்புறம் வந்து இது இருக்குது. நம்மள்கிட்ட ஃபார்ம் இருக்குல்ல. இந்நேரம் வந்து ஒன்று ரெடியாக இருக்கும். கன்ஃபார்ம் ஒன்று ரெடியாக இருக்கும். அங்கே பாருங்க ஒன்று ரெடி ஆயிடுச்சு. 1 2 ரெடி ஆயிடுச்சு. இதை வெட்டி எடுத்துக்குவோம். தண்ணியில் கொஞ்சம் குடிப்போமே. எப்படி அதை எடுக்க? இன்னும் ரெடி ஆகலையா? தெரியாமல் எடுத்துட்டேன், மன்னிச்சு. இப்போ இதை திருப்பி வளர்த்தாகணும். ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். வெயிட் பண்ணுறது தான் கரெக்டு. பொறுத்தால் உலகத்தை சாதிக்கலாம். நம்மள்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. எங்கேருந்து வச்சுது? ஓகே ஐ திங்க் ஸோ அதை அதுலேருந்து கிடச்சிருக்கோம். சரி நம்ம ஒரு டே ஃபுல்லாக ஒரு வீட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது? காலங்கெட்டு போச்சு குமாரே.
ஆனால் அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சு நான் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் மக்களே, வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த வீடு லாக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுறது தான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கஷ்டப்படாமல் வேர்வை சிந்தாமல் வீட்டை எடுத்துட்டேன். அது 23 தான் எடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு பெரிய குவான்டிட்டியாக இல்லை. இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வந்து வீட்டில் பதுக்கிட்டு இருக்கேன். இல்லைனா வந்து எல்லா க்ரீப்பர், ஜாம்பி, ஸ்கெலிட்டன் அதெல்லாம் வந்துடும். அதனால தான் இப்போ நான் வந்து படுத்து தூங்கின்னு இருக்கேன். தூங்கிட்டேன், இப்போ எந்திரிச்சிட்டேன். இப்போ நம்மள்கிட்ட வந்து சாப்பாடு வந்து சிக்கன் இருக்குது. சிக்கன் அதை சமைக்க வச்சுருவோம். ஓகே, சமைக்க வச்சுட்டு ஏதாவது வச்சு தரோமா? ஏதாவது கிடச்சிருக்கா? எனக்கு நான் போட்டேனே அயன் இன்னும் இது ரெடி ஆகலையா? காரணம் இது கிடைக்கல. சரி, இப்போ என்ன கொடுக்குறது? கோழியாக கொடுப்போம். எவ்வளோ நன்மை தோழடே. இந்த ஃபர்னாஸ் இந்தா. இப்போ நம்ம வந்து வில்லேஜ் ஏதாவது ஒன்று இந்த வாட்டி கிடச்சாதான் நம்மளால் வந்து முன்னேறவே முடியும். ஏன்னா இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து எதுவும் வந்து பெருசாக கிடைக்கல நம்மள்கிட்ட. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. 7 இருக்குது. ஏற்கனவே நம்ம 4 வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 11 அயன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒரு அயன் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வில்லேஜை கண்டுபிடிக்கணுமே. சீக்கிரமாக கண்டுபிடிப்போம். சீக்கிரமாக நான் யூடியூப்பில் பார்த்துட்டு மொபைலில் வில்லேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அது என்ன இடம்னு உங்களுக்கு காட்டினா ஷாக் ஆயிடுவீங்க. ஆனால் நான் க்ரியேட்டிவ் மூடில் தான் வந்திருக்கேன். ஒரு பயம் ஒன்று கண்டுபிடிச்சி, கோல்டு பயம். அங்கே வந்து பார்த்தா ஒரு அட்டகாசமானது. இங்கே பாருங்கள், ரைடு வருவானுங்கள வில்லேஜர்ஸு. அவங்களோட ஏரியா இங்கே தான் இருக்குது. ஸோ அவனுங்க ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து க்ரியேட்டிவ் மூடு, அதனால தான் நான் பறக்கிறேன் ஆகாயத்தில். இவனுங்க தான் நம்மள்கிட்ட வந்து பேனரை பூசிக்கிட்டு வந்து நின்னானுங்க. ஓகேவா? இங்கே வந்து நின்றக்கூடாது, இல்லைனா வந்து அடியில் போய் புதஞ்சிருவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. க்ரியேட்டிவ் மூடுனால நம்ம வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. உள்ளே போவோம், ஆனால் வந்து இந்த சர்வைவலில் போனால் வந்து ஸ்வாகாவாயிரும். ஸோ இதுக்குள்ளே வந்து லூட்டு நிறையா இருக்கும், வெறித்தனமான லூட்டு. இருங்கடே. ஆனால் க்ரியேட்டிவ் மூடு தான், கொஞ்சம் அநியாயமாக தான் இருக்குது. பரவாயில்ல, உள்ளே போய் லூட் அடிப்போம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி இதாண்டா ஸ்க்ரீன்ஷாட்டு. நைட் ஆக போகுது. நைட் ஆக போதில்லை, ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து திருப்பி என் வீட்டுக்கு போகணுன்னா ஒரே வழி, நான் இந்த க்ரியேட்டிவில் வந்து ஆகாயத்தில் பறந்துட்டு சர்வைவலுக்கு வந்து மாற்றணும். கீழே வந்து செத்து போயிட்டேன்னா ரீஸ்பான் பாயிண்ட்டு என் பெட்டு, அங்கே நான் போய் இருப்பேன். இங்கேருந்து ரொம்ப தூரம் நம்ம வீடு இல்லை. இங்கேயே போட்டு ஒரு பெட்டை போட்டு தூங்கிட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான். நான் போய்ட்டு என் பழைய வீடியோ ஒன்று பார்த்து எங்கே இருக்குன்னு கோஆர்டினேட்ஸு பார்த்துட்டு வரணும். ரொம்ப கஷ்டம். சூசைட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, இங்கே பாருங்க, என்ன தெரியுது என்னென்னு தெரில. ஓகே, நம்மளுக்கு லூட் இங்கே தான் இருக்குது. இந்த லூட்டை அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே பாருங்க, வெறித்தனம். என்னது? பொட்டாட்டோ. ஓகே, வந்து வெறித்தனமான லூட்டு கிடைக்கும் போல் நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து சர்வைவலுக்கு மாதிரி இதை உடச்சி எடுத்துக்கிட்டு போயிட வேண்டியது தான். கரெக்டாக பிக்கேக்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணணும்னா ஷெட்டிங்ஸ்க்கு போய்ட்டு க்ரியேட்டிவை டக்குன்னு சர்வைவலில் செட் பண்ணிட்டு வந்து டக்குன்னு உடச்சி எடுத்துகிட்டு தூக்கிட்டு போயிடணும். தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி சர்வைவலுக்கு மாற்றிக்கணும். க்ரியேட்டிவ்க்கு மாற்றிக்கணும். செட்டிங்ஸு, க்ரியேட்டிவ், அவ்வளோதான். இப்போது நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் வித் திஸ் லூட். பாருங்க, இன்றைக்கி வெறித்தனமான லூட்டு. ஆனால் இது வந்து நம்ம சர்வைவலாக வந்து பண்ண முடியல, க்ரியேட்டிவாக தான் பண்ணியிருக்கோம். க்ரியேட்டிவ் மூடில் அது பிரச்சனையே இல்லை. அங்கே பாருங்கள், லாவா. இப்போ நம்ம லாவாக்குள்ளே வந்தால் கூட நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. பேசாமல் லாவாவில் வந்து சூசைட் பண்ணிக்கலாமோ? ஓகே, கரெக்ட் ஐடியா. பாருங்கள், இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் வித் ஹெவி லூட்டு. நம்ம லூட்டுக்கு நம்மளோட இதுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம்ல, கீப் இன்வென்ட்ரி. அவ்வளோதான். இப்போதைக்கு சூசைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ட்ரை டு ஸ்விம் இன் லாவா. ஓகே, நம்ம சொன்ன மாதிரியே ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சூப்பரே, நம்மளுக்கு வெறித்தனமான லூட்டு கிடச்சிருச்சுடு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு. இது என்னது? கோட் ஹார்ன். என்னன்னே தெரில. முக்கியமாக ஒரு அயனி கிடச்சிருக்கு. அப்புறம் என்னது? ட்ரிப்பிக்கு ஹூக்கு. அடுத்து ஒரு ஆயுதம், கிராஸ் பவ் கிடச்சிருக்கு. கிராஸ் பவ். நம்மள்கிட்ட ஏற்கனவே அம்பு நிறைய எலும்பனை போட்டு தள்ளி ஆட்டையை போட்டு வச்சுருக்கோம்.
இப்போ ஃபஸ்ட்டு தூங்கும் வெறித்தனமாக இருக்கும் போது அடுத்த நாள் நம்ம பாருங்கள் 1000 டூல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம். இனி நம்மளை எவனாலையும் அட்டாக் பண்ண முடியாதுடா. நவருங்கடா இனி சிங்கம் மாதிரி நான் தினமும் எந்திரிச்சு வருவேன்டா. டக் 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 வாத்தியார் தாவாடே ராசி டக்கட்டே கட்டு சிங்கட்டே நவரு பெஸ்ட் போர்டு. எஸ்கூஸ் மீ, நீ என் வீட்டில் என்ன பண்ணுற? சரி நீ என்னமோ பண்ணிட்டு என்னடாச்சு? ஓ என்னோட இது போயிடுச்சா? இந்த கோ இருக்கு, கோ வச்சு குத்தியே கூப்பிட்டுருக்கோம். ஓகே சாப்பாடு கச்சிச்சி. வீட்டுக்குள்ளே எவனாவது போகணும்னு நினச்சிங்க இருக்கு பசங்களா? தெரியாமல் சீ விட்டுனே. ஓகே அது தானே சரியாயிரும். ஓகே ப்ரௌன் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இதாயிரும், கலர் மாறிடும். ஓகே அண்ட் தட் இஸ் தட் க்ரீப்பரு. எனக்கும் அதுவும் எப்பவும் ஆகாது. ஸோ என் ஸ்வாட் எங்கே? இங்கே. ஏய் எங்கடா இருக்கு நீ? ஸ்டோன் ஸ்வாட் புதுசாக வச்சுருக்கேன், வாங்கிக்க. இதில் அடி வாங்குறது அந்த க்ரீப்பர் தான். ஃபஸ்ட்டு அடி க்ரீப்பருக்கு தான் விழுந்துச்சு. க்ரீப்பர் வெடித்தா கன் பவுடர் கிடைக்கணும், வெடிச்சா இல்லை அதை அடித்தா. ஏன்னா அதுக்குள்ளே வந்து டைனமேட் இருக்கும், ஆனால் தான் அது வந்து வெடிக்குது. ஓகே இந்த குதிரையை எப்படி டேம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, அதை நான் போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன் என்ன பண்ணுன்ட்டு. இந்த குதிரை மேலே வந்து ஏறணுமா? ஏறுனா அதே நம்மளை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மவுண்ட்டு கொடுத்து விட்டேன். அது ஒரு கட்டத்தில் ஹார்ட்டு கட்டிச்சா. இப்போது இதில் வந்து இது வந்து குதிரையோட இது. இப்போ வந்து சேடில் நம்மளுக்கு வேணும், நம்மள்கிட்ட சேடில் இல்லை. சேடில் வந்து கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன தெரியுமா? க்ரியேட்டிவ் மூட். அதுலேருந்து நம்ம போய்ட்டு சேடில் எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்பையாக இருக்கு, ஆனால் க்ரியேட்டிவ் மூட் யூஸ் பண்ணக்கூடாது தான். பரவாயில்ல, இந்த குதிரைக்காக மட்டும் நம்ம விட்டு கொடுப்போம். இது வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து க்ரியேட்டிவ் மாற்றிட்டேனா? ஓகே சரிப்பா. க்ரியேட்டிவில் இப்போ வந்து சேடில்னு போடணும். நான் லீடே போதும்னு நினச்சேன். ஓகே சேடில் கிடச்சிச்சு. ஆமாம் ஸ்டோன் ஸ்வாடுங்க. மயமிச்சா போன ஸ்வாடு திருப்பி வரட்டும். ஸ்டோன் ஸ்வாட் வந்துருச்சு. இது எடுத்துப்போம். இப்போது நம்ம குதிரை எங்கே போச்சு? குதிரை 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 ரைடு போகலாம். ரைடு இந்தா சேடில் மாட்டிக்கும். இதுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது ஆர்மரு குதிரைக்கு, ஆனால் அதெல்லாம் ஏன்ட்ட கிடையாது. கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் திஸ் குதிரை. ஆமாம் வீடு எங்கே? இங்கே பக்கத்தில் எங்கேயும் இருந்துச்சு, எங்கன்னு பார்த்துருவோம். எங்கடா என் வீடு? பயங்கரமாக இருக்குடா இது குதிரையில் ரைடு போகிறது, ஜாலி ஜாலி. ஓகே அங்கே இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு க்ரியேட்டிவ்லேயே இருக்குது சர்வேல மாற்றிப்போம். சர்வைவல் ராபிஃபு குக்குடு மட்டன் தான் நம்மளுக்கு வேணும். சாப்பிட்றோம். நம்ம குதிரைக்கும் ஹெல்த் இருக்குது பாருங்கள். இந்த குதிரை ஆனால் எங்கே வைக்கிறது? எல்லோரும் இந்த குதிரையை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்காக இந்த குதிரைக்கு ஒரு ஷெட்டு போடணும். ஷெட்டு போடுற வேலையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம குதிரையை எங்கே விட போகிறோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான். அது யாரா குதிரை வீட்டில் விடுவா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதுலேருந்து எப்படி இறங்குறது? மேலே ஏற கற்றுக்கிட்டோம், இறங்க கற்றுக்கலையே. ஆஹா டச் பண்ணுமா? எப்படிடா குதிரையை விட்டு கீழே இறங்குறது? ஐயோ ஜம்ப் அழுத்தணுமோ? இல்லை ஜம்ப் அழுத்தினா வேற நம்மளாம் நடக்குது. ஓகே ஐ திங்க் ஸோ இந்த சேட்டில் எடுக்கணும். சேட்டில் எடுத்துட்டா இறங்கலாம். கரெக்டு. ஆனால் இந்த குதிரையை என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்குள்ளே போடணும். ஓகே குதிரை நீ அங்கேயே எடு, நான் போயிட்டு அந்த லீடு எடுத்துகிட்டு வரேன். லீடு எடுத்து உன் கழுத்தில் மாட்டிட்டு நான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் லீடு எங்கே? அங்கே இருக்குது. சூப்பர். இந்த இது கிடச்சதுக்கு காரணம் 2 விஷயம். நம்பர் 1 க்ரியேட்டிவ் மூட். அடுத்தது நம்பர் 2 குதிரைங்க அங்கே இருக்குது. நம்ம வயலுக்குள்ளே பார்க்குது. காலப்படாத உனக்கு நான் தனியாக சாப்பாடு போடுறேன். அந்த வயலை உனக்காக தான்டா, வாடா நீ வாடா என் சொல்லா குட்டி. வரும்ல அந்த உந்துராதே. வருது ஓகே விழாது, அந்த விழாது, நம்பிக்கை இருக்குது. உள்ளே வா கண்ணு, உள்ளவா.
கமான், கம் இன்சைடு. அங்கேயே லாக் பண்ணிடுறேன் டோரை. இது கரெக்டு, சூப்பர். நம்ம வந்து குதிரையை வீட்டுக்குள்ளே வச்சுருக்க ஒரே ஆள் நம்மளாக தான் இருப்போம், பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல்னு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வீடியோ மறக்காமல் பார்க்க முடியும். இதே மாதிரி நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஒரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து முடிக்கலான்னு போனேன், ஆனால் வேணாம். இப்போ நான் வந்து குதிரைக்கு வீடு இந்த வீடியோவில் ரெடி பண்ணிடுவோம், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதை நான் உங்களுக்கு டைம் லேப்ஸில் காமிச்சிடுறேன், ஓகேவா? சீக்கிரமாக வாங்க. குதிரையோட வீடு வந்து எப்படி செய்கிறதுன்றத டைம் லேப்ஸில் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், நம்மளோட வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து பில்டு பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட வீட்டில் நம்ம குதிரையோட வீடை இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 குதிரை இருக்குது. ஒன்று வந்து தொலைஞ்சிச்சில, அதை நான் வந்து எப்படியோ அடிச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த கேப்பில் அந்த குதிரையை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம். இது காரணம் க்ரீப்பர் வெடிச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு ஒரு பிளாக் தள்ளி வெடிச்சிருக்கு. இந்த பிளாக்கு கொஞ்சம் விட்டுருந்தோம் நம்ம வீடு டேமேஜ் ஆகிருக்கும். நான் வந்து டர்ட்டாக தான் கலெக்ட் பண்ணி திருப்பி முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். அதனால தான் ஒரு இதாக இருக்குது. ஆனால் ஒரு டார்ச் 2 டார்ச் வச்சுருந்தோம், ஒன்று தான் இருக்குது, ஒன்று வெடிக்க வச்சிருச்சு. அது எங்கேயோ அதுதான் ஒரு டார்ச் போச்சு. அது மேட்ரே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம செஸ்ட்டில் வந்து இடம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 7 குக்குடு சிக்கன் வச்சுருந்தேன், 1 தான் இருக்குது இப்போது. அவ்வளோ சாப்பிட்டான் இவன், ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம செஸ்ட்டில் இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு சில பொருட்கள் கிடச்சிது, ஒரு ஸ்பைடரை போட்டு தள்ளேன், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பொருட்களையும் இங்கே வச்சிட்டோன்னா இடம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து இன்னொரு செஸ்ட்டு ஒன்று செய்ய வேண்டியது வரும். ஸோ நம்ம வந்து இன்னொரு செஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா பொருட்களையும் உள்ளே வச்சுருவோம். இப்போ வந்து எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கமெண்ட் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.